ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு விமலா செவன். பொங்கல் சோறு கறி குழம்பு வீட்டில் செஞ்சாலே நல்லாயிருக்கும். அது கோயிலில் செஞ்சு கொடுக்குறது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து அதிகமாக மசாலா யூஸ் பண்ணாமல் நார்மலாக செஞ்சாலே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கோயிலில் செய்கிற பொங்கல் சோறு கறி குழம்பு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் ஊரில் முனியப்பன் கோயிலில் பூஜை இருந்தது. ஸோ அங்கே போய் கோழி எடுத்துகிட்டு எங்கள் பாட்டி அங்கேயே சமைச்சிட்டாங்க கறி குழம்பு. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் செய்கிற மாதிரி அரைச்சி போடாமல் உப்பு, காரம், கறி மசால் தூள், அதுக்கப்புறம் வந்து கறி இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா வந்து கோயிலில் செய்கிற கறி குழம்பு ரெடி. பொங்கல் சாப்பாடு வந்து 2 கரண்டி போட்டு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா தண்ணி குழம்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு. நானும் என் தம்பி கிளம்பிட்டோம், மழை வர மாதிரி இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.